children, good evening. So we are going to go to the other poetry பாத்தோமா. இப்போ நம்ம வந்து we are getting into the fiction, right? Two Gentlemen of Verona பார்க்க போறோம். ரெடியா? Okay. First let us know about the author. About the author, right? So author ஓட பேர் என்னதுமா? A.J. Cronin. But இது இந்த டைட்டில் எங்கயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? Two Gentlemen of Verona. If you ask any literature student, they'll tell you Two Gentlemen of Verona யார் எழுதுனதுன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? First answer William Shakespeare. But actually அந்த இத ரெஃபரன்ஸா வச்சுதான் நம்ம author A.J. Cronin வந்து இத எழுதிருக்காங்க. அது ஏன் நான் சொல்றேன்? So A.J. Croninோட full பேர் எழுதிக்கோங்க if you want. Archibald Joseph Cronin. This is his name. அவரோட year வந்து 1896 to 1981. ஓகேவா? ஷேக்ஸ்பியரோட பிளே எழுதுனது வந்து 14th century, that is could not remember the year, but it's in the 14th century. ஆனா இவர் எழுதின பிளே வந்து எழுத ரெஃபரன்ஸ் எழுதின பிளே வந்து 18 means he is here. அவர் பிறந்த இயர் வந்து 1896 to 1981. அப்ப யார் ஃபர்ஸ்ட் எழுதினா? ஷேக்ஸ்பியர். அப்ப அதுல இருந்து தான் இது வந்திருக்கு இந்த டைட்டில். So he has taken the title from William Shakespeare's Two Gentlemen of Verona, right? So இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா he is a doctor. He is a Scottish doctor, physician, and he worked in mines. இப்போ அந்த டைம்ல வந்து வார் நடந்துட்டு இருக்க டைம், இவர் வாழ்ந்த காலத்துல. அப்ப என்னன்னா நான் என்ன சொன்ன லாஸ்ட் போயட்ரி படிக்கும் போது ஆத்தரோட பேக்ரவுண்ட செக் பண்ணுங்கன்னு சொன்னா, ஒரு ஆத்தர் என்ன பேக்ரவுண்ட்ல வளர்ந்துருக்காங்களோ அந்த பேக்ரவுண்ட் வச்சுதான் அவங்க போயட்ரி எழுதுவாங்க, போயட்ரியோ ப்ரோஸோ எனிதிங். பட் இவரு எந்த காலத்துல வாழ்ந்திருக்காரு? வார் நடந்த காலத்துல வாழ்ந்திருக்காரு. could be world war, actually it's world war, I hope so, right? அப்ப அந்த டைம்ல வாழ்ந்தனால his places are disrupted. அந்த பாம்ஸ் எல்லாமே அவர் பிளேஸ் எல்லாம் ஸ்பாயில் பண்ணிருக்கு, நிறைய விஷயம் நடந்திருக்கு. அத பேக்ரவுண்ட வச்சுதான் இந்த மாதிரி ஒரு பிளே எழுதினாரு. ஆனா ஷேக்ஸ்பியர் எழுதின பிளே வந்து என்னது? ஃபர்ஸ்ட் பிளே. டூ ஜென்டில்மென் ஆஃப் வெரோனாவோட ஷேக்ஸ்பியரோட ஃபர்ஸ்ட் பிளேன்னு சொல்லுவாங்க. ஆனா இது ரொம்ப வீக்கஸ்ட் பிளேன்னு சொல்றாங்க. அது ஏன்னா டூ ஜென்டில்மென் ஆஃப் வெரோனான்னு கொடுத்துட்டு அவரோட தீம் வந்து எப்படி இருக்கும்னா, in Shakespeare's play there are two characters. Let me tell about that first. Proteus and Valentine ரெண்டு கேரக்டர் இருக்காங்க, சரியா? ரெண்டு பேருமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். அவங்க தான் the two gentlemen. அவங்க வந்து they will love one particular girl called Sylvia. But this Proteus had one more girlfriend. ஆனா இவன் என்ன பண்ணுவான்? அவன் அழகுல மயங்கி அவன் ஃப்ரெண்ட் லவ் பண்ணவளே இல்ல, அவனுக்கு பிடிச்சிருக்கும் சில்வியாவை, இவனுக்கு பிடிச்சிருக்கும். பட் ஃபைனலி Proteus வந்து he'll be good enough to give Sylvia to his own friend Valentine. Okay, so இது என்னது? Actually it is a part of kind of love story, right? ஆனா லவ்க்கும் ஜென்டில்மேனிசம்க்கும் டிஃபரெண்ட் இருக்குல்ல. இதத்தான் நம்ம கிரானின் என்ன பண்ணிருப்பாருன்னா ஐரானிக்கலா அதை ஏளனப்படுத்தி சொல்லிருப்பாரு. லைக் ஐரானிக்கல், நாட் ஏளனப்படுத்துறது இல்ல, ஐரானிக் ஸ்டேட்மெண்ட் அதை எடுத்திருப்பாரு. டூ ஜென்டில்மேன் நீங்க சொல்றீங்கல்ல, அவங்க ரெண்டு பேரும் டூ ஜென்டில்மேன்னா இங்க நான் ரெண்டு பேரை கொண்டு வரேன், அவங்க யாரும் நீங்க சொல்லுங்க. யூ காட் வாட் ஐ அம் சேயிங்? அவங்க ஜென்டில்மேன், இவங்க இப்ப யாரு? இவங்க தான் ரியல் ஜென்டில்மேன், நீங்க எழுதிருக்கிறது ரியல் ஜென்டில்மேன் இல்ல அப்படின்றத பெஸ்ட் கோட், ஐரானிக்கல் கோட் பண்றதுக்காக ஷேக்ஸ்பியரோட டைட்டில் அவர் வாங்கி எழுதியிருக்காரு. யூ காட் இட் நவ? Why is the title has been taken from Shakespeare's play? So now you understood what is the justification why Shakespeare has taken the title of title Two Gentlemen of Verona அப்படின்னு கேட்டாங்கன்னா, he wanted to ironically state that if Proteus, like Proteus, P-R-O-T-E-S, if you want you can write P-R-O-T-E-S, if Proteus and Valentine are gentlemen, if Proteus and Valentine are gentlemen, இவங்க ரெண்டு பேர் ஜென்டில்மேன்னா, what about the two characters in the play? Who is the gentlemen here? Jacopo and yes. So அந்த क्वेश्चन ஆன்சர் பண்றதுக்கு தான் இந்த play, இந்த ஃபிக்ஷனை கிரானின் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு. easy. This is the justification of the title. Okay, now let's get into the play, fiction. Two Gentlemen of Verona. As we drove through the foothills of the Alps, two small boys stopped us on the outskirts of Verona. Okay, so when they were actually driving in the car, ரெண்டு பேரும் டிரைவரும் might be நம்ம நரேட்டர். இங்க யார் சொல்றாங்க? ஹோல் ஃபிக்ஷனையும் ஒரு நரேட்டர் தான் சொல்றாங்க. ஓகே, அந்த நரேட்டர் நம்ம ரைட்டர்னாவும் நீங்க வச்சுக்கலாம், கிரானினாவும் வச்சுக்கலாம். ஓகே, so they were just driving through the foothills of Alps.
ஆல்ப்ஸ் மவுண்டன் எங்க இருக்கு? இட்டாலியில இருக்கு. ஓகே, சோ அங்க அவங்க போயிட்டு இருக்கும் போது அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் வெரோனா என்னது, வெரோனாவோட கொஞ்சம் காட்டு பகுதி அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அங்க போயிட்டு இருந்தாங்க. சரியா? யாரு? நம்ம நரேட்டர். நான் அப்படின்றதுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் என்னன்னா, ரோமியோ அண்ட் ஜூலியட் வந்து அங்கதான் வாழ்ந்தாங்களாம். ஓகே, அப்போ நம்ம ஷேக்ஸ்பியர் எதுக்கு டூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனான்னு போட்டிருக்காருங்க? ஜென்டில்மேன் போட வேண்டியதான். ஆனா வெரோனா அங்கேயே நமக்கு அந்த டைட்டில் ஷேக்ஸ்பியர் என்ன கொடுத்திருக்காரு, அந்த பிளே ஃபுல் பிளே உங்களுக்கு வந்து ஒரு லவ் பிளேயா தான் இருக்க போகுது அப்படின்னு ஒரு மறைமுகமும் ஒரு இன்புட் கொடுத்திருக்காரு. ஆனா இங்கேயும் நம்ம ஆத்தர் என்ன பண்ணிருக்காரு, டூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா தான் எடுத்திருக்காரு. ஆனா இங்க இருக்கிற வெரோனால இருக்கிற பீப்புள் வந்து எப்படி இருக்காங்க, ஹியூமனிட்டியோட இருக்காங்க. அந்த லவ் இப்ப எப்படி இந்த மஞ்சுமல்ல பாய்ஸ்ல கடைசி ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம குணா படத்துல வாட் டிட் வி see, love between the boy and the girl is proved, right? But what happened to the scene in Manjumala Boys? Friendship is also love. The whole storyline has changed, no? Same way here the author is trying to prove, because two gentlemen of Verona la Shakespeare in the play la love da central theme ah irundhuchu. ஒருத்தன் லவ் பண்ணா அது எப்படி அவங்க அச்சீவ் பண்றாங்களா இல்லையா அது. பட் இங்க எப்படி ரெண்டு பசங்க அவங்களோட லைஃப் ஹிஸ்டரி ஒரு அக்காக்காக எப்படி சேஞ்ச் ஆகுது, சிஸ்டர் தான் போட்டிருந்தாங்க நம்ம புக்ல. ஓகே, அதுக்காக எப்படி சேஞ்ச் ஆகுது. That is what the another perspective of gentlemen. Got it now? Okay, now let us get into the next passage. They were selling wild strawberries. அப்ப அந்த ரெண்டு பேர் என்ன வித்துட்டு இருந்தாங்களா, முதல்ல ஃபர்ஸ்ட் என்ன வித்துட்டு இருந்தாங்க, strawberries, காட்டு பழங்கள். ஓகே, don't buy, warn Lugi. இந்த லூகி என்ன பண்றாரு, அந்த டிரைவர், கண்டவன்ட் எல்லாம் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி யார வார்ன் பண்றாரு, நரேட்டர் வார்ன் பண்றாரு. You will get fruits much better in Verona besides these boys. இவங்களை விட நல்ல ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு உள்ள வெரோனாக்குள்ள போனீங்கன்னா கிடைக்கும். நீங்க இப்ப வெரோனோட அவுட்ஸ்கர்ட்ஸ் தானே இருக்கீங்க, அங்க விட உள்ள போனீங்கன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும், இவங்கள்ட்ட வாங்காதீங்கன்னு சொன்னாங்க. He shrugged his shoulders to convey his disapproval of their shabby appearance. ஷ்ரக்னா என்னது, அப்படி இப்படி ஷ்ரக் பண்றது, சீச்சி அவங்கள்ட்ட எல்லாம் இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏளனமா அவர் பண்ணாரா. யாரு, நம்ம டிரைவர் லூகி. ஓகே, now one boy had a own jersey and cut off khaki pants. ஒருத்தன் என்ன போட்டிருந்தா, jersey போட்டுட்டு khaki pants போட்டிருந்தாங்களா. and other shortened army tunic gathered in loose folds his skinny frame. இப்போ என்ன சொல்றாங்க, tunic is nothing but a small garment which ஸ்லீவ்ஸ் இல்லாம இருக்கும், அது கை இல்லாம இருக்கும் அதுல. சரியா? அதை போட்டுட்டு ஒருத்தர் இருந்தாங்க. ஓகே, now it gazing at two little figures with brown skins, tangled hair and dark earnest eyes, we felt ourselves strangely attracted. இவங்க எல்லாம் பார்க்கும்போது சில பேர் பார்க்கும்போது கொஞ்சம் பாவமா இருக்கும். சோ நம்ம நரேட்டர் வந்தா got attracted with the characters of them. எப்படி இருந்தாங்க அவங்க, tangled hair, you can please underline them because you have to write exactly. அவங்க எப்படி இருந்தாங்க, பிரவுன் ஸ்கின்ல இருந்தாங்க, கருப்பு சொல்லக்கூடாது, லைக் நான் பிரவுன் ஸ்கின்ஸ்ல இருந்தாங்க. முடி வந்து டேங்கிள், அப்படி சுருட்டியா இருந்தது. டேங்கிள்னா ஒண்ணும் இல்ல, பின்னி என்ன தைக்காம குளிக்காம எல்லாம் ஒரு மாதிரி சடகுல அந்த மாதிரி இருந்தது. அண்ட் டார்க் ஐஸ் இருந்துச்சு. இதெல்லாம் அவங்களோட அப்பியரன்ஸ், அவங்க எப்படி ஷாபியா இருந்தாங்கன்றதுக்கு உங்களுக்கு சொல்றாங்க. ஓகேவா? நாளைக்கு ஒரு கொஸ்டின் கேட்கலாம், ஹவு டஸ் a boy look? 2 mark question, the whole passage they will ask you. என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, ஜெர்சி போட்டிருந்தாங்க, காக்கி பேண்ட்ஸ் போட்டிருந்தான் ஒருத்தன், இன்னொருத்தன் என்ன போட்டிருந்தான், tunic, loose tunics போட்டுட்டு they were actually brown skins இந்த மாதிரி நீங்க சொல்லணும். ஓகேவா? appearance. Now my companion spoke to the boys, discovered that they were brothers. இந்த கம்பெனியன் யாரு, நம்மங்க டிரைவர் பேசினோன்னு என்ன தெரிஞ்சுச்சு, அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க அப்படின்னு தெரிஞ்சுதான். நிக்கோலா, பெரியவன் பேர் என்னது, நிக்கோலா, the elder was 13 years old, 13 வயசு. Jacob, who barely came up the door, handled the car, was nearly 12. ஜேக்கப்புக்கு வந்து எவ்வளவு வயசு ஆகுதான், 12 years ஆகுதான். We bought their biggest basket, then sent off towards the town. நாங்க என்ன பண்றோம், எதுவும் ஒன்னு ரெண்டு வாங்குறதுக்கு எங்களுக்கு மனசு இல்ல, ஆனா ஃபுல்லா வாங்கி அவங்களுக்கு மனசார நாங்க அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆத்தரோட ஹியூமனிட்டி இங்க காமிக்கிறேன் towards the people around. Next morning, coming out of our hotel, we saw our friends bend shine boxes beside the fountain in the public square, doing a brisk business. Friends நீங்க யாரை சொல்றீங்க, நம்ம அந்த பாய்ஸ் தான் சொல்றாரு. என்னது, அடுத்த நாள் பார்க்கும்போது முதல்ல ஸ்ட்ராபெரி வித்துட்டு இருந்தாங்க, இப்ப என்ன பண்ணிட்டு இருந்தாங்களா, ஷூ பாலிஷ் போட்டுட்டு இருக்காங்க. ரெண்டாவது பிசினஸ் என்ன பண்றாங்க, ஓகே, இட்ஸ் நாட் ஷூ ஷைன், தே வேர் வித் ஷூ ஷைன் பாக்ஸஸ் அப்படின்னு நீங்க எழுதணும் எக்ஸாம்ல, ஷூ பாலிஷஸ்னு எழுத வேண்டாம். ஓகே, நவ் அந்த பப்ளிக் ஸ்கொயர், ஃபவுண்டன் பக்கத்துல இருக்க ஒரு பப்ளிக் ஸ்கொயர்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்களாம், அழகா பிசினஸ் பார்த்துட்டு இருக்காங்களாம்.
We watched for a few moments. Then, as straight slackened, we went over. They greeted us with friendly faces. Slackened na enadhu? They அவங்க நம்ம பார்த்த உடனே என்ன பண்றாங்களா? What happened? Actually அவங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியும்ல, கொஞ்ச நேரம் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. Then straight slackened, we went. கொஞ்சம் அந்த பிசினஸ் கொஞ்சம் ஸ்லோ ஆகும் போது அவங்க போய் என்ட்ரி கொடுத்தாங்களா? யாரு? நம்ம ஆத்தர் and the narrator and the driver. Okay. Now, I thought you picked fruit for a living. I said, we do many things, sir. நான் நினைச்சேன் நீங்க ஃப்ரூட் மட்டும் தான் விற்கிறீங்கன்னு. அப்ப அவர் என்ன சொல்றாரு? சார், நாங்க நிறைய விஷயம் பண்றோம் சார் அப்படின்னு சொல்றோம். வாழ்றதுக்காக நாங்க நிறைய விஷயம் பண்றோம் அப்படின்னு சொல்றோம். நிக்கோலா சொன்னாங்க. சரியா? Now, he glanced at us hopefully. Often we show visitors through the town to Juliet's tomb and other places of interest. All right, I smiled. You take us along. அப்ப என்ன சொல்றாரு அவரு? நாங்க அடிக்கடி உள்ள வெரோனாக்குள்ள வருவோம். வந்து மோஸ்ட்லி எங்க போவோம்? நாங்க ஜூலியட்டோட டூம்புக்குலாம் போய் நாங்க பாத்துருக்கோம், போவோம் நாங்க. யார் சொல்றாரு இது? நிக்கோலா சொல்றாரு. யார் சொல்றாரு? Just think. He glanced at us hopefully. He னை யார் இதுல ரெஃபர் பண்றாங்க? Be very careful because இங்க யாரு சொன்னாங்கன்னு தெரியல. இங்க நிக்கோலான்னு கொடுத்திருக்காங்களா? இங்க அங்க ரெண்டு பேர்ல யாரா ஒருத்தங்க சொல்லி இருந்திருக்கலாம். மோஸ்ட்லி பெரியவன் தான் பேசுவான், அதனால நம்ம நிக்கோலான்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ரைட். So he glanced at us hopefully. அவர் என்ன பண்றாரு? இன்னைக்கு ஏதாவது நம்ம கிட்ட இருந்து ஒரு பாஸ்கெட் வாங்குவாங்களா, இல்ல நம்ம கிட்ட ஏதாவது பிசினஸ் வாங்குவாங்க, காசு கொடுத்து பிசினஸ் வாங்குவாங்க, ரொம்ப ஹோப்ஃபுல்லா பாத்துட்டு இருக்காங்க. யாரு? அந்த பசங்க. Often we show visitors through the town to Julius' tomb and other places of interest. All right, I smell. அவர் என்ன சொல்றாரு? அடிக்கடி நாங்க இந்த மாதிரி பப்ளிக் ஸ்கொயர்ஸ்க்கு போய் நாங்க என்ன பண்ணுவோம்? ஏதாவது ஒரு பிசினஸ் எங்களுக்கு தெரிஞ்சது பீப்புள் கிட்ட போய் கூட்ட இருக்கிறதுக்கு போய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. All right அப்படின்னு சொல்லிட்டு யார் சிரிக்கிறா? நம்ம ஆத்தர். You take us along. நீங்க போற இடத்துக்கு எங்களை கூட்டிட்டு போறீங்களான்னு கேக்குறாங்க. ஓகே. இப்ப Juliet's tomb அப்படின்றது என்னது அப்படின்னா, please write the reference for that. Juliet is buried in the tomb, buried there. அதனால அது ஒரு tomb-ஆ சொல்றாங்க. It is believed that Juliet is buried. Okay? இருக்கா? Okay, then it's fine. If it's there, it's fine. Okay? Right. As we made the rounds, my interest was again provoked by the remarkable Demenon. இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்றது ஆத்தருக்கு ரொம்ப கியூரியாசிட்டியா இருக்கு. என்னது? ஏன்னா ஒன்னொன்னா பண்ணிட்டு இருக்காங்களா? அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க கூட போயிட்டு இருக்காங்களா? we made the rounds என்ன அர்த்தம்? அவர் தானே சொன்னாரு கூட்டிட்டு போங்க என்ன அப்படின்னு சொன்னார்ல. சோ அவங்க ரவுண்ட் போயிட்டு இருக்காங்க போது ஆத்தரோட இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னும் ஜாஸ்தியாச்சு. ரிமார்க்கபிள் டெமனார்னா என்னது? இப்போ ஒருத்தங்களை பார்த்தோன்னா அவங்க ரிச் ஆப் வரும், பட் வில் கெட் அட்ராக்டட் டு தி கேரக்டர் ஆஃப் தெம், ரைட்? ஒருத்தங்களை பார்த்தா நமக்கு பிடிச்சிரும். why? It's not about the appearance. It's not about the money they have. It's about how they see life, right? So இது வந்து அந்த ஆத்தர் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சுன்னு சொல்றாங்க. அந்த பசங்களை பார்த்தோம். They were childish enough and in many ways quite artless. அவங்க எப்படி இருந்தாங்க? ரொம்ப குழந்தையா இருந்தாங்க. They were artless அப்படின்னு என்னது? ரொம்ப இன்னோசென்ட்டா இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. யாரு? இந்த குழந்தைங்க. Jacoba was lively as a squirrel. Jacoba வந்து எது கூட கம்பேர் பண்ணிருக்காங்க? That's a metaphor or simile. What is that? Simile. Because very good. Because as இருக்காங்க. So Jacoba is compared to a squirrel. Because squirrels எப்படி இருக்கும்? டபடபடபடபடன்னு ஓடும்ல. So Jacoba is that. என்னது? ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. Nicola's smile was steady and engaging. Yet in both these boyish faces, there were a seriousness which was far beyond their years. அப்படின்னா என்னது? இப்போ Charlie Chaplin's life is so not that easy. He made everybody smile, but his life is not great. Yeah, people who are smiling, சிரிக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமா பின்னாடி இருக்காங்கன்னு அர்த்தமா? Not like that. People hide through their smiles. That's what he is saying. என்னதான் அந்த பசங்க எவ்வளவு ஆக்டிவா இருந்தாலும், பாய்ஸ் ஃபேஸ் நல்ல போல்டா இருந்தாலும், பட் ஆனா அவங்க ஏதோ ஒரு இன்னசென்ட், ஏதோ ஒரு கஷ்டத்தை அவங்க மறைக்கிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஓகே. Now in the week which followed, we saw them frequently, for they proved extremely useful to us. ஒரு வாரத்துல அவங்க அடிக்கடி அவங்க எல்லாருமே சேர்ந்து மீட் பண்ணிட்டே இருக்காங்க, நம்ம நரேட்டரும் அந்த பாய்ஸும். If we wanted a pack of American cigarettes or seats for the opera or the name of a good restaurant, Nicola and Jacoba could be relied upon to satisfy our needs. என்ன தேவைனாலும் என்ன பண்ணுவாங்களா? நம்ம நிக்கோலா ஜாக்கபா கிட்ட சொன்னாலும் உடனே கொடுத்துருவாங்களா? என்னெல்லாம் ஆத்தர் கேட்டு அவங்க கொடுத்தாங்க? ஒண்ணு என்னது? American cigarettes, seats for the opera, and name for the good restaurant. எல்லாத்துக்கும் they helped. You can please underline those things. Okay? What struck one
most was your willingness to work. என்ன வந்து ரொம்ப இஷ்டம்னா இப்போ ஒருத்தவங்கள்ட்ட வேலை சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, மூஞ்சி தூக்குவாங்களா? ஆனா அவங்க எப்படி பண்ணாங்களா, நல்ல சந்தோஷமா பண்ணாங்க. Okay, during these summer days under the hot sun they shined shoes, sold fruits, hawked newspapers, conducted tours round the town and ran errands அப்படினு சொல்றாங்க. அப்ப என்னது, இந்த ஃபுல் டைம்லயும் அவங்க பண்ண பிசினஸ் தான் எப்படி இருக்கான், ஒரு அவங்க எங்க பார்த்தாலும் அவங்க ஞாபகம் தான் வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் அவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்களா டியூரிங் தி சம்மர் டேஸ்ல, தி ஹாட் சன்ல ஷூ பாலிஷ் பண்ணிருக்காங்க, ஃப்ரூட் வித்தாங்களாம், வேற என்ன பண்ணாங்க, ஹாட் நியூஸ் பேப்பர்னா என்னது, சேல்ஸ் பண்றது. வெரி குட். நெக்ஸ்ட் கண்டக்டர் டூரிஸ்ட் அப்படின்னா கைடாவும் வேலை பார்த்திருக்காங்க. ஓகே, மெயினா கண்டக்டர் டூரிஸ்ட்னா அதுதான் அர்த்தம். ரவுண்ட் தி டவுன் அண்ட் ran errands. ran errands என்னது, சின்ன சின்ன வேலை கூட அவங்க நல்லா எடுத்து பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. Now one night we came upon them in the windy and deserted square resting on the stone pavement beneath the lights. ஒரு நாள் அவங்க வந்து என்னது, ஒரு ரொம்ப காத்தடிக்கிற டைம்ல என்ன பண்றாங்களா, அந்த டெசர்டட் ஸ்கொயர்னு சொல்றாங்க ஒரு இடத்துல வந்து இவங்க எல்லாரும் ஸ்டோன் பேமெண்ட்ல வந்து பேமெண்ட் எடுத்து நடக்கிற இடம், அங்க வந்து உட்கார்ந்து இருக்காங்க அந்த லைட் பக்கத்துல. நிக்கோலஸ் sat upright tired. நிக்கோலா எப்படி இருக்காங்க, ரொம்ப டயர்டா இருக்காங்க. bundle of unsold newspapers lay at the street. Jacoba his head was resting upon his brother's shoulder was asleep. It was nearly midnight. சில பேப்பர்ஸ் சேல்ஸ் பண்ணாம இருக்கு, அப்படி டயர்டா எல்லாரும் இருக்காங்க. யார், அந்த ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்காங்க அந்த லைட்டுக்கு கீழே, அதுவும் மிட் நைட்ல உட்கார்ந்துருக்காங்களாம். ரைட், இப்போ why are you out so late, Nicola? Waiting for the last bus for Padua? We shall set our papers when it comes in. Must you work so hard? You both look rather tired. We're not complaining, sir. இப்ப என்ன சொல்றாங்க, அவர் கேக்குறாரு, ஏன்டா நீங்க இவ்ளோ டயர்டா இருக்கீங்க, இவ்ளோ லேட்டா நீங்க இருக்கீங்க, ஏதாவது பஸ்ஸுக்காக கடைசி பஸ் பதுவா போறதுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல இந்த பேப்பர்ஸ் விக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா, ஏன் இவ்ளோ நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இவர ரைட் நவ். But next morning, when I went over to the fountain to have my shoes shined, I said, Nicola, the way you and Jacoba work, you must earn quite a bit. அடுத்த நாள் அவர் போகும்போது அவர் என்ன சொல்றாரு, டேய் நீங்க இவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்றீங்களே, நீங்க நிறைய சம்பாதிக்கணுமே அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஓகே, you spend nothing on clothes, you eat a little enough. When I see you have a meal, it's usually black bread and figs. நான் பாக்குறேன் நீங்க இவ்ளோ சம்பாதிக்கிறீங்க, நிறைய சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க, இவ்ளோ வேலை பார்த்து நீங்க என்ன பண்றீங்க, அதை வச்சுட்டு ஒரு நல்ல துணி போட மாட்டேங்கிறீங்க, ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டேங்கிறீங்க, டெய்லி வந்து இந்த ஃபிக்கும் என்ன சாப்பிடுறீங்க, பிரெட்டும் பிளாக் பிரெட்டும் சாப்பிடுறீங்க. Tell me what do you do with your money? மணியை வச்சு என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? He colored deeply under his sunburn, then grew pale. அப்படின்னு என்ன அர்த்தம், அவர் வந்து ரொம்ப அவன் வந்து என்ன பண்றான், அவனுக்கு சொல்ல முடியல அவன் கஷ்டத்தை, ரொம்ப அப்படியே பேல் ஆயிடுறான். பேல்னா என்னது, சேட் ஆயிடுறான், ஒரு மாதிரி டல் ஆயிடுறான். He looked to the ground, தரைய பார்த்துட்டு இருக்கான். You must be saving up to emigrate to America. அமெரிக்காக்கு நீங்க எமிகிரேட் ஆகிறதுக்காக நீங்க சேர்த்து வச்சுட்டீங்களா காசு, அவர் கேக்குறாரு. He looked at me sideways, spoke with an effort. We should greatly like to go to the States, but here at present we have other plans. அவர் என்ன சொல்றாரு, நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம் அமெரிக்காக்கு போனோம்னா, ஆனா இப்ப எங்களுக்கு போக முடியாது, எங்களுக்கு சில பிளான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. He smiled uncomfortably. Just plans, sir. He answered in low voice. என்ன சொல்றாரு, ஆமா சார், ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப லோ வாய்ஸ்ல சொல்றான். ஹாப்பியா இல்ல, பிளான் இருக்கு அப்படின்னா எவ்வளவு சந்தோஷமா சொல்லுவோம், ஆனா இவங்க வந்து லோவா சொல்றாங்க. சரியா? Now the narrator sarcastically asked if he is saving up to move to America. On being asked about his plans, he got uncomfortable and was reluctant to answer. அவர் திருப்பியும் கேட்கும்போது அமெரிக்காக்கு போகணுமான்னு கேட்கும்போது அவன் என்ன பண்றான், ஒழுங்கா ஆன்சர் பண்ணல. Okay, he did not want to share his problems with anyone, so he spoke in low voice. அவன் யார்கிட்டயே ஷேர் பண்ண விரும்பல, அதனால லோவாவே வாய்ஸ் வச்சுக்கிட்டான்னு சொல்றாங்க. Nicola shook his head, but suddenly Jacoba said, sir, he burst out, every Sunday we make a visit to the country, to Poletta, 30 kilometers from here. Usually we hire bicycles, but tomorrow, since you are so kind, you might send us in your car. அப்படின்னு சொல்லிட்டு burst out பண்ணிடுறார். சார், நாளைக்கு நீங்க என்ன பண்றீங்க, நீங்க எல்லா சண்டேயும் நாங்க எங்க போறோம், ஆக்சுவலி பொள்ளாச்சா 30 கிலோமீட்டர்ஸ் தூரத்துல போறோம், ஒரு சைக்கிளை நாங்க எடுத்துட்டு நாங்க போவோம் சார், ஆனா நீங்க ரெண்டுக்கு எடுத்துட்டு நாங்க போவோம் சார் ஹையர் பண்ணிட்டு, ஆனா நாளைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க, நீங்க அப்படி போறதுனால நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா சார் அப்படின்னு கொஞ்சம் burst out பண்ணி கேட்கிறாப்ல. யாரு, நம்ம நிக்கோலா. I had already told you he might Jacoba கேக்குறாரு. Okay, good. I had already told you he might have the Sunday off. அப்படி என்னது, நான் சொல்லிட்டேனே லுகி எப்பவுமே சண்டே லீவ் எடுத்துருவானே.
I answered, okay, okay, பரவாயில்ல, I'll drive out myself. நானே உங்களுக்காக ஓட்டிட்டு உங்களை எங்க கூட்டிட்டு போறேன், எந்த இடம் அதுக்கு பேரு Poletta, which is 30 kilometers away from Verona. Okay, போறாங்க அவங்க. There was a pause. Nicola was glaring at his younger brother in vexation. அப்படியே என்னது annoyed, ஒரு இல்ல லைக் he is not இல்ல ஏண்டா டேய் எப்படி டப்புன்னு கெட்டியடான்னு சொல்லுவாங்கல்ல ஒரு விஷயத்துல, என்ன டப்புன்னு உடச்சிட்டே போட்டு. ஆனா நம்ம பர்ஸ்ட் அவுட் பண்ணிருக்கான். சார் இப்படி போவோம் சார், நீங்க வரீங்களா சார், முடிச்சிட்டான். அது என்ன இப்படி இது பண்ணிட்டேன்னு ஒரு மாதிரி he was just seeing him. We could not think troubling you sir. சார் நான் உங்களை trouble பண்ணலையே, it won't be any trouble அப்படின்னு சொல்றாரு. He bit his lips. Then I'd rather put out tone. He said, very well, நான் கூட்டிட்டு போறேன், don't worry அப்படின்னு சொல்லிட்டு யாரு நம்ம narrator சொல்றாரு. Okay, now the following afternoon we drove to the tiny village set high upon the hillside. இருக்க அந்த சின்ன வில்லேஜ்க்கு, Poletta வில்லேஜ்க்கு அங்க போறாங்க. I imagined that our destination would be some humble dwellings, but directed to Jacoba we drew up at a large red roofed villa. நம்ம சின்ன இடத்துக்கு போவோம் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். ஏன்னா இவங்க சின்ன பசங்க தானே, ஒண்ணுமே இல்லைல்ல உங்களுக்கு, ஒரு குட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க போலன்னு நினைச்சா எங்க போறாங்களாம், ஒரு ரெட் ரூஃப்ட் வில்லாக்கு போறாங்க, ஒரு பெரிய இடத்துக்கு போறாங்க. சரௌண்டட் பை ஹை ஸ்டோன் வால், சுத்தில எப்படி இருக்கான், ஸ்டோன்ஸால கட்டிட்டாங்களாம். I would scarcely believe my eyes, and before I could recover breath, my two passengers had leaped from the car. நான் அதை பிலீவ் பண்றதுக்குள்ள ரெண்டு பேரும் இறங்கிட்டாங்க. We shall not be long sir, perhaps only an hour. ஒரு மணி நேரத்துல நாங்க ரிட்டர்ன் வந்துருவோம், கொஞ்சம் வெயிட் பண்றீங்களான்னு கேக்குறாங்க. Maybe you would like to go to the cafe in the village for a drink. நீங்க போய் கொஞ்சம் காஃபி குடிச்சிட்டு வரீங்களா வில்லேஜ்க்குள்ள போய். They disappeared. டக்குன்னு எங்க போடுறாங்க, உள்ள அந்த வால், கார்னர் ஆஃப் த வால்க்குள்ள போயிடுறாங்க. எங்க நம்ம ஒரு அந்த வில்லாக்குள்ள போறாங்க, ரெட் ரூஃப்ட் வில்லாக்குள்ள. After a few minutes I followed. I found a grilled side entrance and determinedly rang the bell. Bell அடிச்சு பாக்குறாங்க, இவரு ஃபாலோ பண்றாரு நம்ம ரேடியோ. A pleasant looking woman with steel rimmed spectacles appeared. Okay, I blinked as I saw that she was dressed in the white uniform of a trained nurse. அப்ப அந்த women வந்து எப்படி இருக்காங்க, trained nurse. Okay, how does she look actually? She's a looking pleasant looking woman. She wore steel rimmed spectacles. And the rimmed spectacles na எப்படி இருக்கும், curved இல்ல circular spectacles போட்டுட்டு அப்பியரன்ஸ்க்காக சொல்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க, யூனிஃபார்ம் ஒயிட் ட்ரெஸ் போட்டு ஒருத்தங்க வெளியே வராங்க. யாரு, அவங்க ட்ரெயின்டு நர்ஸ். இப்பதான் அவருக்கு தெரியுது அந்த ரூஃப்ட் வில்லா வந்து என்னது, ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு. I just bought two small boys here. Yes, her face lit up. She opened the door to admit me. Nicola and Jacoba, I will take you up. அவன் என்ன சொல்றான், உள்ள வாங்க, நான் உங்களை மேல தூக்கி எடுத்துட்டு போறேன்னு சொல்றாங்க. Cool tiled vestibule to the hospital. Vestibule ஒரு entrance hall மாதிரி இருந்துச்சு. அது வழியா அங்க உள்ள அந்த நர்ஸ் கூட்டிட்டு போறாங்க. யார, நம்ம narrator. At the door, a little cubicle, the nurse paused, but her finger to her lips. With a smile, bade me look through the glass partition. ஒரு cubicle குள்ள, ஒரு கண்ணாடி இதுக்குள்ள பாக்குறாங்க, யாரோ ஒருத்தங்க உள்ள இருக்கிறாங்க. ஓகே, அது யாரும் நம்ம பார்க்கலாம். The two boys were seated at the bedside of a girl about 20 who propped up on the pillows, wearing a pretty lace jacket, was listening to their chatter, her eyes soft and tender. One could see at the glance her resemblance to her brothers. அந்த பொண்ணு 20 years ஓல்டா இருக்கிற பொண்ணு யார் மாதிரி இருக்காங்களா, அவங்களே மாதிரி இருக்காங்களா. அவங்க ரெண்டு பேரும் சொல்றத அந்த அக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்களா, she was just listening. Okay, now one could see at a glance at resemblance of her brothers. A vase of wild flowers stood on her table beside a dish of fruits and several books. ஒரு wild flowers இருந்துச்சு, பக்கத்துல fruits இருந்துச்சு, கொஞ்சம் books இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ரைட், அப்ப யாருக்காக அந்த ஹாஸ்பிடலுக்கு வந்திருக்காங்க, சிஸ்டருக்காக. She was eager to do so. They were, she explained, quite alone in the world except for the sister Lucia. அவங்க அக்கா பேர் என்னது, லூசியா. சோ இப்ப புரிஞ்சிருச்சு ஆத்தருக்கு எதுக்காக அவங்க இவ்வளவு பணம் சேர்த்து வச்சிட்டு இருக்காங்கன்னு. தே ஃபாதர், அப்ப அந்த சிஸ்டர் அந்த நர்ஸ் சொல்றாங்க, அந்த ஃபாதர் வந்து அவங்க அப்பா வந்து யாரு, அந்த பசங்களோட அப்பா வந்து யாரு, ஒரு விடோவர், வெல் நோன் சிங்கர் கூட, had been killed in the early part of the war. Want to go in, the nurse murmured. Lucia will be pleased to see you. I shook my head and turned away. நீங்க உள்ள போலீங்க, லூசியா உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்றாங்க அந்த nurse. I felt I could not bear to intrude upon this happy family party. But at foot of the stairs, I drew up and begged her to tell me all she knew about these boys. நான் கெஞ்சி கேட்டுக்கிட்டேன், இந்த பாய்ஸை பத்தி எனக்கு எல்லாமே சொல்லுங்க அப்படின்னு அந்த nurse கிட்ட கேட்டுக்கிட்டேன். Am I right, children?
Okay. She was eager to do so. They were, she explained, quite alone in the world except for her sister, Lucia. So, she was, அவர் வந்து ரொம்ப ஈகரா இருக்காரு. எதுக்கு ஈகரா இருக்காரு? அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்பதான் இந்த நம்ம சிஸ்டர் சொல்றாங்க, their father a widower, a well known singer. அவங்க அப்பா அவங்களுக்கு அம்மா இல்லாத பசங்க, அவங்க அப்பா மட்டும்தான் ஒரு பெரிய சிங்கர். என்னாச்சு? அவங்கள கொன்னுட்டாங்க வார்ல. ஷார்ட்லி ஆஃப்டர் தட் பாம்பு கூட என்னாச்சு? அவங்க வீட்டுல போட்டுட்டாங்க. destroy the homes and thrown the 3 little children in the streets. அதனால அவங்க ஃபுல்லா வீட்டுல எப்படி இருக்காங்க? They were no more. They had always known as comfortable and cultured life. அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? They had always known as comfortable and cultured. நல்ல வாழ்ந்த குடும்பம்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இருந்தாங்க. சடனா இதெல்லாம் வந்து it shook them off அப்படிங்கிறாங்க. Lucia had herself been training as a singer and they had suffered horribly from near starvation and exposure to the cold winter. So Lucia had been training. அப்ப லூசியாவும் நல்ல பாட்டு பாடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க இதுல நமக்கு. And அதுக்கப்புறம் என்னாச்சு? Near starvation, exposure to the cold winter. அப்படின்னா என்ன? What's the meaning of starvation here? பசி பட்னினால அவங்க வாடினாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? அவங்க இந்த நிலைமைக்கு ஆளானாங்க. வேலை பார்க்கறவங்க பசங்க வந்து ஹெல்ப் பண்ற நிலைமைக்கு அவங்க ஆளானாங்க. They were telling about the story, right? Now, for months, they had barely kept themselves alive in a sort of shelter they built with their own hands amid the rubble. அப்ப என்ன பண்றாங்க? கொஞ்ச நாளுக்கு அவங்கள பாத்துக்கிட்டாங்க. என்ன பண்றாங்க? அவங்க ஷெல்டர் கட்டி. வாட்ஸ் தி மீனிங் ஆஃப் ரபிள் ஹியர்? யா, பட் சின்ன சின்ன என்ன உங்களால என்ன பண்ண முடியுமோ ஷெல்டருக்காக அதெல்லாம் பண்ணி அவங்கள பாத்துக்கிட்டாங்க. தென் for 3 years the Germans ruled the city. Germans அதுக்கப்புறம் திருப்பியும் ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்க. the boys grew to hate the Germans. அவங்க ஜெர்மன்ஸ் கண்டினியூஸா அவங்க வில்லேஜ் பீப்புள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம். அதனால என்ன ஆச்சாம்? அந்த பாய்ஸ்க்கு ஜெர்மன்ஸ்னா பிடிக்கவே இல்லையா. when the resistance movement began secretly to form, they were among the first to join. resistance movement என்ன அர்த்தம்? அவங்க ஜெர்மன்ஸ் எதிர்த்து ஒரு போராளிகள் கூடுவாங்க இல்லையா, ரெசிஸ்ட் பண்ற மூவ்மெண்ட் வரும்ல, அவங்க வரும்போது என்ன பண்ணாங்களாம்? இவங்க தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க? நான் வரேன் சார் அப்படின்னு கைட்டு நம்ம பாய்ஸ். ஓகே, when the war was over and we had peace at last, they came back to their beloved sister. வார் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க பீஸ்ஃபுல்லா அவங்க என்ன வந்தாங்களா? அவங்க சிஸ்டர் கிட்ட வந்தாங்களாம். they found her suffering from tuberculosis of the spine. ஸ்பைன்ல tuberculosis இருக்கிறத கண்டுபிடிச்சாங்களா. அதுக்கப்புறம் paused, took a quick breath. Did they give up? I do not have an answer to the question. They brought her here. அவங்கள கைவிட்டுட்டாங்களா அவங்க சிஸ்டரை? எனக்கு தெரியாது. ஆனா என்ன பண்ணாங்க? இங்க கூட்டிட்டு வந்தாங்க அவங்கள. they brought us here, persuaded us to take care of her in the hospital. எங்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க அவங்களை பாத்துக்கோங்க அப்படின்னு. இந்த 12 months she has been a patient. She has made good progress. 12 மாசமா இங்க கூட தான் இருக்காங்க. எத்தனை மாசமா இருக்காங்க? 12 months and she is actually making good progress. கொஞ்சம் நல்லா வந்துட்டு இருக்காங்க. There is every hope that one day she will walk and sing again. உங்களுக்கு பெரிய ஹோப் இருக்கு. ஒரு நாள் அவங்க என்ன பண்ணுவாங்க? திரும்பியும் பாடுவாங்க. Please underline this line. Of course, everything is so difficult now. Food so scarce and dear. We could not keep going unless we charged a fees. Of course, இப்ப எதுவுமே ஃப்ரீயா நம்ம கொடுக்க முடியாது. நம்ம அதுக்குன்னு ஒரு ஃபீஸ் வச்சு தான் கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பட் எவ்ரி வீக் லூசியாஸ் பிரதர் have made their payment. ஒவ்வொரு வாரமும் அழகா அவங்க பே பண்ணிடுவாங்க சிஸ்டருக்காக. She adds simply, I don't know what they do. I do not ask. Work is scarce in Verona, but whatever it is, I know they do it well. நான் அவங்கள்ட்ட கேட்க மாட்டேன் நீங்க என்ன பண்றீங்கன்னு. ஆனா நான் என்ன பண்ணுவேன்? ஒவ்வொரு நாளும் கேட்க மாட்டேன். ஆனா எனக்கு தெரியும் அவங்க நல்லதான் பண்ணுவாங்கன்னு. அந்த நல்லதுல இருந்து பண்ணி அந்த காசு அவங்க சிஸ்டருக்காக வாரம் வாரம் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்றாங்க. Yes, I agreed. They could not do it better. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? இதை விட அவங்க நல்லா பண்ண முடியாது. யாரும் இவங்கள நல்லா பாத்துக்க முடியாது உங்க பிரதர்ஸை விடங்கிறாங்க. I waited outside until the boys rejoined me. They drove them back. I drove them back to the city. திருப்பியும் கொண்டு விட்டுட்டாரு அவரு. They sat beside me, not speaking. For my part, I did not say a word. அங்க பின்னாடி உட்கார்ந்துருக்காங்க, யாருமே ஒண்ணுமே பேசிக்கலங்கிறாங்க. I knew they would prefer to feel that they had safely kept their secret. அவங்களுக்கு ஆக்சுவலி என்ன, இவருக்கு எதுவும் தெரியாதுன்னு அவங்க கொஞ்சம் அமைதியா இருக்காங்க. ஆனா இவரும் என்ன பண்றாரு? அவர் தெரியாத மாதிரி அவர் காமிச்சுக்கிறாரு. ஓகே, their devotion had touched me deeply. War had not broken their spirit. Their selfless action brought a new nobility to human life, gave promise of greater hope for human society. Please underline the whole passage and make sure you by heart the last 5 to 6 lines of the words. What it says is, war had not broken their spirits. Actually, when the flood happened to us, remember? And we were all
actually together, right? We're helping people around you. That's what happened with the people there. அவங்க war நடக்கும்போது என்ன பண்றாங்களா? They were all together and that did not broke their spirit. அப்படினது ஐயோ எல்லாம் போச்சே அப்படினு உட்காராம they came back again with a greater spirit. That's what they're trying to say. Their selfless action brought a new nobility to human life. அப்படினது அவங்க அக்காக்காக ஒரு செல்ஃபிஷா பண்ணாம செல்ஃப்லெஸ்ஸா பண்ற ஒரு விஷயம் வந்து it brings a new nobility to human life. னது அந்த human lifeக்கே ஒரு பெரிய நோபல்னஸ் கொண்டு வருது, ஒரு நல்ல விஷயம் கொண்டு வருதுன்னு சொல்றாங்க. and gave a promise to greater hope for human society. இதே மாதிரி தான் நிறைய பேர் ஒரு எக்ஸாம்பிள்ஸை வச்சு பண்ணணும். இப்ப இவர் என்ன சொல்றாரு, அப்ப இங்க ஆத்தர் என்ன டேர்ம்ல முடிக்கிறாரு, அந்த டூ ஜென்டில்மென்ஸ் யாருங்க, நிக்கோலா and ஜேக்கபா. இதோட this chapter is getting over. So make sure that what is the theme of the story? Again, humanity. The humanity is still within us. We have to kindle that every time. Anything happened to us, but we have to come back with our own spirit. You got it what I'm saying? That is how Nicola and Jacoba has done to the sisters. Selfless love is one of the theme here. Okay, children? Thank you.